ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் திமுக எம்பி கதிர் ஆனந்த். சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ரொக்கப்பணம் தொடர்பாக விசாரணை. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததுதான் ராஜதந்திரமா? தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் வீடியோவை பதிவிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை சரமாரி கேள்வி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்காக காவல்துறையை தவறாக பயன்படுத்தும் மத்திய பாஜக அரசு. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட புதிய கல்வெட்டு. முருகப்பெருமான் குறித்த வரலாறு இடம்பெற்றிருப்பதாக தகவல். திருப்பதியில் நாளை முதல் மீண்டும் இலவச தரிசன டோக்கன் விநியோகம். தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையே சென்னையில் நடைபெற இருக்கும் 2வது T20 கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டை காண்பித்து மெட்ரோ ரயிலில் ரசிகர்கள் இலவசமாக பயணம் செய்ய ஏற்பாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கச்சத்தீவை தாரை வார்த்தது ராஜதந்திரமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கச்சத்தீவு தொடர்பாக செல்வ பெருந்தகை பேசிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை அரசால் பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுதான் அந்த ராஜதந்திரமா என்று வினவியுள்ளார். பல நூறு இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அதுவும் உங்கள் ராஜதந்திரம்தானா என்றும், மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டதால் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்ததும் ராஜதந்திரத்தில்தான் அடங்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தபோது அன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக அரசு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு, தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் பேசி திமுக அரசு நாடகமாடிக் கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் அருகே கடற்கரையில் மீட்டெடுக்கப்பட்ட 6 அடி உயர கல்வெட்டில் முருகப்பெருமான் பற்றிய முக்கிய வரலாறு பொறிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கல்வெட்டில் சண்முக கடவுள் என்றும் சத்திய தீர்த்தம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. துன்பங்களை நீக்கி ஞானம், அருள், செல்வம் அருளும் சிறப்புகள் பதிவாகியுள்ளன. இது போன்ற அரிய கல்வெட்டுகள் மீண்டும் சேதமடையாமல் இருக்க அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்காக காவல்துறையை பாஜக தவறாக பயன்படுத்துவதாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தலைநகர் டெல்லி சட்டசபைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரம், வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தலுக்காக டெல்லி காவல்துறையை பாஜக தவறாக பயன்படுத்துவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றஞ்சாட்டியுள்ளார். போலீசார் அனைவரும் பாஜகவுடன் இருப்பதாகவும் மக்களின் பாதுகாப்பிற்கு யாரும் இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். பாஜக பிரச்சாரத்திற்கு தேவையான வசதிகளை போலீசாரை செய்து கொடுக்கின்றனர் என விமர்சித்துள்ள கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி பிரச்சாரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் பாஜக தொண்டர்களுக்கு போலீசார் ஆதரவு அளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறைக்கு எதிராக சமூக ஆர்வலர் ஒருவர் நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் தப்பியதற்கு போலீசாரின் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டி சங்கமித்ரன் என்ற வழக்கறிஞர் தனி ஒருவராக இந்த போராட்டத்தை மேற்கொண்டார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் நேரில் ஆஜரானார். கதிர் ஆனந்தின் கல்லூரி மற்றும் அவருக்கு சொந்தமான பல இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சோதனை நடத்தியதில் 13 கோடியே 7 லட்சம் ரூபாய்க்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், கல்லூரியில் உள்ள லாக்கரை உடைத்து ரொக்க பணம் 75 லட்சத்தை பறிமுதல் செய்ததாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணைக்கு கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது.
அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தினர். பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் பயணிகளின் வசதிக்காக மதுரையில் இருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பிரசித்தி பெற்ற பழனி கோவிலில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தைப்பூசம் கொடியேற்றத்துடன் தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவிற்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் மதுரையில் இருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மதுரை சந்திப்பில் இருந்து அடுத்த மாதம் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் மீண்டும் நாளை முதல் இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பரமபத வாசல் வழியாக ஏழுமலையானை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் இலவச தரிசன டோக்கன் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. தற்போது மீண்டும் தரிசன விதிமுறைகள் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதால் நாளை முதல் டோக்கன் இன்றி இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. முதுமலை வனப்பகுதியில் சாலையோரம் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற மது பாட்டிலை ஒரு குட்டி யானை விழுங்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி இருக்கிறது. சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் பொறுப்பின்றி செயல்படும் சுற்றுலா பயணிகளால் பிளாஸ்டிக் கழிவுகள் சாலைகளில் போடப்படுகின்றன. இதன் காரணமாகவே விலங்குகளுக்கு அது பிரச்சனையாக மாறுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகளால் வனவிலங்குகளுக்கு காயங்கள் ஏற்படுவதோடு உடல் ரீதியான பாதிப்புகளும் உண்டாகின்றன. சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இது கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் செவிலிமேடு ராமானுஜர் சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் அருகே செவிலிமேட்டில் ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாளும் ஸ்ரீதேவி தாயாரும் வேடர் திருக்கோலத்தில் காட்சியளித்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் திருக்கோயிலில் இருந்து பல்லாக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பெருமாளுடன் புறப்பட்ட பல்லாக்கு பல்வேறு வீதிகள் வழியாக செவிலிமேட்டு ராமானுஜர் திருக்கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வரதராஜ பெருமாளை ராமானுஜர் வரவேற்று சாலை கிணற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவியுடனும் வில் அம்புடனும் வேடர் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார். சென்னையில் நடைபெறவுள்ள இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டியை காண மெட்ரோ ரயிலில் ரசிகர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 25ஆம் தேதி இந்த போட்டியானது நடைபெறவுள்ளது. இப்போட்டியை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் போட்டிக்கான டிக்கெட்டை மட்டும் காண்பித்து ரசிகர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை முதல் முறையாக சவரன் 60,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் விலை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் புதிய உச்சமாக ஒரு சவரன் 59,640 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை தற்போது புதிய உச்சமாக 60,000 தொட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 7,525 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி வரை பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதனுடன்.